சரவணா, சரவணா, ஐயா சரவணா. என்னது கூட்டி பேருக்கின வீட்டுல இது என்ன பேப்பர் வந்து கிடக்கு? இதுல என்னமோ எழுதி இருக்கு. இரவு 10 மணிக்கு தோட்டத்திற்கு வரவும், முக்கியமான விஷயம் பேசணும். எந்த கிறுக்கு பையன் எந்த சிறுக்கிக்கு இப்படி எழுதியிருக்கான்? கையும் களவுமா பிடிக்கிறேன். பிடிக்கிறேன். ஏய் சரவணா, கார்த்திக் மாமா வருவாரா? கண்டிப்பா வருவாரு. நான் சொல்லி வராம இருந்துருவாரா? இன்னைக்கு எல்லாத்தையும் ஓப்பனா பேசிட வேண்டியதா. பிடிக்காத வாழ்க்கை வாழணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? எதுக்கு இப்படி மனசு மீறி அவ கூட வாழ முயற்சி பண்ணணும்? தேவையே இல்லை. நாம இன்னைக்கு தெளிவா புரிய வச்சிடலாம். இன்னைக்கு இந்த ரோஸ கொடுத்து அவளை அசத்திட வேண்டியதுதான். ஐயோ, தம்பி எதிர்பார்த்தா அண்ணன் வராரு. இந்த நேரத்துல இங்க இருக்கிறத பார்த்தா தப்பா நினைச்சுட்டு போறாரு. ஐஸ்வர்யா இந்த நேரத்துக்கு இங்கேயே வர சொன்னா? ஒருவேளை நிலாவை பார்த்துட்டு ரொமான்ஸ் பண்ண நினைச்சிருப்பாலும் என்னவோ போ. வந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு வசந்த வாசல் திறக்குது. அருண், உன் பொண்டாட்டி ரசனக்காரி தான்டா. என்ஜாய். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். என்னது மலரோட தனியாவா? ஐயோ, அப்ப நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சு. அன்னைக்கு புல்லட்ல கோயிலுக்கு இவர் கூட அனுப்புன மாதிரி இன்னைக்கு நான் கொடுத்த லெட்டரையும் இவர்கிட்ட கொடுத்துட்டாரு போல. மலரே ஒரு வார்த்தை பேசு, இப்படிக்கு பூங்காற்று. ஐயோ, ஐஸ்வர்யாக்கு தெரிஞ்சா நான் செத்தேன். ஐயோ, தீபையா இங்க வரா? அருணே, எஸ்கேப்டா. எங்க முடியுது? என்ன இவ்வளவு வரா? ஒண்ணுமே புரியலையே. வர வர கார்த்திக் சார் நிறைய குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லெட்டர்லாம் கொடுத்து வர சொல்லிருக்காரு. என்ன விஷயமா இருக்கும்? பார்க்கலாம். ஐயோ, என்னது மாமா வராரு? ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளி. சீனியர் சிட்டிசன்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தோட்டம் வருவாயா? அப்பாவுமா சுத்தம். தோட்டத்தை பார்த்ததும் அபிராமிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல. எத்தனை காதல் கதை பேசியிருக்கோம் இதே இடத்துல உட்கார்ந்து. அசந்த உட்கார்ற காலத்திலயும் நமக்கு ஒரு வசந்த காலம் தொடங்குதே. போதா பொறுக்கி இவர் வேறையா? நாச்சு என் வசந்தமே வருக வருக, இருட்டிலும் இன்னும் வானவில்லை வருக. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த நேரத்துல நீங்க வர சொன்னீங்க? ஏதோ அவசரம் நினைச்சு வந்தா
வசந்தமே வருக வானவில்லை வருகன்னு எதுக்கு முனையில எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இரு இரு, நான் உன்ன வர சொன்னேனா? பின்ன இல்லையா? என்ன குழப்பற நீ? நீதான் 10 மணிக்கு தோட்டத்துக்கு வரவும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு லெட்டர் தூக்கி போட்ட. நம்ம கார்த்திக் மாமாக்கு எழுதுனது இவங்க கைக்கு எப்படி போச்சு? ஐயோ, ஏங்க லூசாங்க நீங்க? நீங்க தான் என் மேல தூக்கி போட்டீங்க. ஐயோ, ஐஸ்வர்யா தானே அந்த லெட்டர் எழுதுனா, அது எப்படி இவங்க கிட்ட போச்சு? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, கார்த்திக்கும் வரான். தீபா இவனை வர சொல்லிட்டு தான் ஒளிஞ்சிருக்காளோ? என்னங்க? கார்த்தி வரான். வா, நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். எதுக்குங்க? கார்த்தி வந்தா என்ன, நாம எதுக்காக ஒளியணும்? ஐயோ, லாஜிக்கால கேள்வி கேட்காத. இப்ப எல்லாரும் ஒளிஞ்சுதான் ஆகணும். வா, நிஜமா. ஐயோ, டைமிங் மிஸ் ஆகி வரீங்களே மாமா. தீபா எதுக்கு இங்க வர சொன்னாங்க? இதுவரை இருந்தாலும் ரூம்லயே பேசிருக்கலாம். சார், கார்த்திக் சார், சார், மாமா. இவர் எதுக்கு இங்க வர்றாரு? அப்பா, ஐயோ அப்பாவும் வந்துட்டாரா? போச்சு. சார், சரி, எதுக்கும் வந்துட்டு போறாரு. அங்க என்னங்க பண்றீங்க? இங்க வாங்க வாங்க. அட இங்க வாங்க. இங்க வாங்க சார். எதுக்குங்க கூப்பிடுறீங்க? ஏங்க, என்ன பண்றீங்க? ஏன் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? சார் உட்காருங்க. உட்காருங்களா? உட்காருங்க சார். என்னங்க, எதுக்கு இங்க வர சொன்னீங்க? நானா? நான் நீங்க வர சொன்னீங்கன்னு நினைச்சு தானே வந்தேன். நான் வர சொன்னேனா? நான் எப்பங்க உங்களை வர சொன்னேன்? சார் எதுவும் பேசாதீங்க. ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி இதே டயலாக் தான் அத்தையும் மாமாவும் கூட பேசிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா அம்மாவா? ஆமா சார், ஏதோ பக்கத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. என்னங்க நடக்குதுங்க? தெரியல சார். அதோ உங்க மாமா வராரு. எதுக்கு இவ இங்க வர சொல்லிருப்பா? ஐயோ, என்ன இந்த பொண்ணு இங்க வர்றா? ஐயோ, என்ன இங்க வராரு? அருண், மறுபடியும் எஸ்கேப்டா. ஹாயப்பா. நீ எங்கடா இங்க? நான் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அம்மா கூட இங்கதான் இருக்கா. நல்லா தெரியும். ஐயோ கடவுளே, என்னது? நம்மள வர சொல்லிட்டு இவரை இன்னும் காணல. என்னதான் தேடிட்டு இருக்கா? இதெல்லாம் உங்க வேலை தானா? எங்க வேலை தானான்னு எனக்கே தெரியலப்பா. என்னடா குழப்பறீங்க? அம்மா, ஆமா, இப்ப வர்றா பாரு, வேற ரகம் பிடிச்சவ.
ஐயோ, இவங்க போய் பாட்டி கிட்ட சொன்னா நம்ம மாட்டிப்போமே. ஏய், நீ இங்க என்ன பண்ற? நான் மட்டும் இல்ல, மொத்த குடும்பமே இங்கதான் இருக்கு. ஆ? பேசாம ஆட்டத்தை கவனிங்க. இவங்க எதுக்கு இங்க வராங்க? காலம் போன கடைசியில கடுதாசியில தூது விட்டுட்டு இவர் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. ஐயோ, அத்தை வராங்க. நல்லா மாட்டணும். ஐயோ, பாட்டியும் வராங்க. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். யாரு யார ரகசியமா பார்த்து பேசணுங்கிறதுக்காக இப்படி ஒளிஞ்சிருக்கீங்க? ஜமீனுக்குள்ளவே சதி திட்டம் நடக்குதா? பிச்சு புடுவேன் பிச்சு. ஒழுங்கு மரியாதையா வெளியில வாங்க. வாங்கன்றல்ல. நல்லா மாட்டணும். ஏங்க, நம்ம ஏன் சொல்லுங்க. அப்பா அம்மா இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா பாட்டிக்கு சங்கடம் ஆயிடும். அப்பா அம்மாவுக்கும் சங்கடமா இருக்கும். நம்மள பார்த்தாங்கன்னா கேஷுவல் எடுத்துப்பாங்க. சார், அவசரப்படாதீங்க. திடீர்னு வேற யாராவது எந்திரிச்சிட்டாங்கன்னா அது நமக்கும் சங்கடம் தான். வேற யாராவதா? ஏய், உங்களை தாண்டா. எங்க ஒருத்தரையும் காணோம். இந்த பரமேஸ்வரி இத்தனை கத்து கத்துறேன், உங்களுக்கு பயம் இல்ல? அப்படிதானே? பாக்குறேன். ஏ சின்ராசு, அம்மா, வாடா வெரச வாடா. சொல்லுங்கம்மா. அந்த ராஜபாளையம் 2 இருக்குல்ல, ஆமாங்கம்மா. அதை அவுத்து விடு. ஐயோ, ஒளிஞ்சு இருக்கிறவெல்லாம் வெளியே வருவான் பாரு. சரிங்க. ஆ, போ. ஐயோ அத்தை, ராஜபாளையம் எல்லாம் வேண்டாம். ஆ? அட, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே? எல்லாரும் இங்க இருக்காங்க. ஐயோ மாப்பிள, நீங்களுமா? நான் பொதுவா அவன் இவன் சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல அத்தை. என்னப்பா கார்த்தி, இது என்னப்பா விளையாட்டு? அது வந்து பாட்டி. பாட்டி, ஆ? நாளையோட நவராத்திரி முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்கல்ல, அதனாலதான் சும்மா எல்லாரும் இப்படி ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி செலிப்ரேட் பண்ணா நல்லா இருக்குமேன்னு நினைச்சு நான் தான் விளையாட்டுக்கு இப்படி பேப்பர்ல எழுதி போட்டேன். நல்லா சொன்ன. சரி வாங்க வாங்க. ஆ. என்ன புள்ளைங்க எல்லாரும் இப்படி ஒன்னா கூடி இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அருண், பாட்டி. தான் போன்ல பாட்டெல்லாம் வச்சிருப்பேல்ல, பாட்டை போடு. சரி பாட்டி. ஆடுங்க எல்லாரும், அப்படியே ஆடுங்க. ஆ.
பாரு. தீபா, என்ன தீபா முடிவு பண்ணிருக்க? ஒண்ணுமே புரியாம தான்க்கா நான் இப்படி நின்னுட்டு இருக்கேன். உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நீ இப்படி குழப்பத்தோட இருக்கிறத பார்த்துட்டு அந்த மலர் நீ தோல்வி பயத்துல டென்ஷனா நிக்கிறதா சொல்லிட்டு இருக்கா. உன்னோட சிங்கிங் டேலண்ட் என்னன்னு தெரியாம இவெல்லாம் உன்னை பார்த்து கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கே தீபா. எனக்கு அந்த மலர் உன்னை கிண்டல் பண்ணதெல்லாம் பார்த்தா அவ்வளவு கோபம் வருது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னோட டேலண்ட அவளுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண சொல்லணும்னு எனக்கு வெறியா வருது. அவ்வளவு இரிட்டேட் பண்றா. எனக்கு மலரை ஜெயிக்கணும்லாம் தோணலக்கா. ஆனா நான் மத்தவ முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க கூடாது. இப்ப எனக்கு அதான்க்கா ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா தீபா, அத்தை தனிப்பட்ட முறையில உன்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஆனா இங்க எல்லார் முன்னாடியும் உன்னை விட்டு கொடுக்காம பேசினதே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா அத்தை உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அதே விஷயத்த வச்சுதான் மலரும் அவங்க அப்பாவும் அத்தையை கார்னர் பண்ணி அத்தை வாயாலேயே இப்படி ஒரு போட்டிக்கு ஒத்துக்கிற மாதிரி தூண்டி விட்டுட்டாங்க. அத்தைக்கு இப்போ இது கௌரவ பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு. நீ மட்டும் நாளைக்கு பாடலன்னா அவ்வளவுதான். அத்தையோட மொத்த கோவமும் உன் மேலதான் திரும்பும். நான் பாடலன்னா அத்தையோட மொத்த கோவமும் என் பக்கம் திரும்பும். நான் பாடினா கார்த்திக் சாரோட மொத்த கோவமும் என் பக்கம் திரும்பும் இல்லக்கா? தீபா, என்னானாலும் சரிக்கா, நாளைக்கு நான் பாடதான் போறேன். தீபா, ஆமாக்கா, நான் பாடதான் போறேன். அப்பா அம்மா என் குடும்பம்னு என் பிறந்த வீட்டை பத்தியே நான் யோசிச்சதுனால்தான் இத்தனை நாளா உண்மையை சொல்ல முடியாம இருந்தேன். இப்ப என் புகுந்த வீட்டு கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் அதை பார்த்துட்டு சும்மா நின்னா என்னை விட ஒரு மோசமான சுயநலவாதி வேற யாருமே இருக்க மாட்டாங்கக்கா. நம்ம அத்தையை நான் அசிங்கப்பட விட மாட்டேங்க்கா. நாளைக்கு கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சா நான் அவரை ஏமாத்திட்டேன்னு தான் சொல்லுவாரு. அவரு என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும். ஆனா நிச்சயமா நாளைக்கு சபையில வச்சு என்ன எதுவும் சொல்ல மாட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மத்ததெல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. என்ன தீபா, பல்லவி கிட்ட எதனா பேசுனீங்களா? சஜஷன் எதனா கொடுத்தாங்களா? நான் பேசிட்டேன் சார். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாட போறதுனால நர்வஸா இருக்கீங்களா? நான் தான் சொன்னேனேங்க, நம்ம வீட்டு ஆளுங்க முன்னாடி தானே பாட போறீங்க. அதுக்கே டென்ஷன் ஆவறீங்க. கேஷுவலா இருங்க. அம்மா, என்ன பாட்டு பாட போறீங்க? அது சரி விடுங்க, எப்படியும் பாட போறீங்களா? சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆவீங்க சார். அது ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்குமான்னு தான் எனக்கு தெரியல. தீபா, ரொம்ப யோசிக்காதீங்க. மொமெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. என்ன போட்டிக்கு தயாராயிட்டாங்களா? என் பொண்ணு எப்போ ரெடி. என்ன இந்த பக்கத்துல சத்தத்தை காணோம்? தீபா ரெடி தான் பாட்டி.
அது ஏன் உன் பொண்டாட்டி வாய் திறந்து சொல்ல மாட்டாளா? ஏன் பாட்டி, மலருக்கு அவங்க அப்பா தானே சொன்னாரு, அதே மாதிரி எங்க பக்கம் கார்த்தி சொல்றாரு. ஆ, நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏன் பயப்படுற? இப்படிதான் கலகலன்னு பேசணும். அது இல்லைன்னு தானே நான் கவலைப்படுறேன். நீ பேச ஆரம்பிச்சிட்ட. என்னைக்கு கார்த்தி பொண்டாட்டி வாய் திறந்து பேச போறாளோ? ஆமா, கலகலப்பா பேசிட்டாலும் இதுல பாட வேற சொல்லிட்டோம். என்ன பண்ண போறாளோ?